சூட்கேஸ் இல்ல, மேக்கப் பாக்ஸ். மேக்கப் பாக்ஸா? மேக்கப் பண்றதுக்கு இவ்ளோ இருக்கா? ஆமா, இது பிரஷ், இது ஃபவுண்டேஷன், ஃபவுண்டேஷன், இது லிப்ஸ்டிக், லிப்ஸ்டிக், இது மஸ்காரா. எல்லாம் பிடிச்சிருக்கா? மாயாக்கா, என்ன இதுல கால்வாசி கூட சீனு மாமா கிட்ட இல்லக்கா. இப்ப எதுக்கு அவன் பேரை சொல்லி என்ன மூட் அவுட் பண்ற? அவன் மூஞ்சிக்கு மேக்கப் ஒண்ணுதான் குறைச்சு. மேக்கப் போட்டுக்கிறியா? ஹாய், தொங்கட்டா. ஏ, ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி இயரிங்ஸ் போட்டுக்க என் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இத பார்த்தா அம்மாவை பாக்குற மாதிரியே எனக்குள்ள ஃபீல் ஆகும். நான் இத உனக்கு போட்டு விடவா? சரி, வா. இது நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஒரு தீ பட்டா போச்சு, ஒரு தீ தொட்டா சினிங்கி, ரெண்டும் சொந்தம் சொல்லி அன்பின் கதைகள் பேசி. கடவுளே, இப்ப நான் பாக்குறது கனவா நிஜமானே எனக்கு தெரியல. இந்த சந்தோஷம் காலத்துக்கும் நிலைக்கணும். அதுக்கு நீதான் மனசு வைக்கணும். இது நகை பாலிஷ் தானே? ஆமா. உனக்கு என்ன கலர் வேணும்? எனக்கு எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு தெரியாதா உனக்கு? எனக்கு இதுல மஞ்சள் கலர் பிடிக்கும்.
நான் உனக்க போட்டு விட போறேன், நீ பேசாம இரு. ம். தனலட்சுமி சொல்லட்டும். சொல்லு. யாராவது வந்துட போறாங்க, சீக்கிரம் சொல்லு. இது வந்து ஆ சகப்பு கலரு. ஆனா என்ன ஆனா? உனக்கு நெயில் பாலிஷ் போட்டுக்க பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு பிடிக்கும், ஆனா அப்பாக்கு பிடிக்காதே. அவருக்கெல்லாம் போட்டு விட வேண்டாம், நீ கையை காட்டு. இல்ல, நம்ம வீட்ல யாருக்குமே பிடிக்காது. இங்க எல்லாருமே மருதாணி தான் போட்டுப்போம். இது பாரு. இதெல்லாம் விடு. உனக்கு நெயில் பாலிஷ் போட்டுக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ம். அப்பா பாத்துட்டாங்கன்னா அத பத்தி அப்புறம் யோசிப்போம். ம். இப்போ உன் கையை நீட்டு. இந்தா. போட்டுக்கோ. கொஞ்ச நேரம் சந்தோஷமா ஜாலியா இரு. அப்போ அது காட்டு. இது என்ன தெரியுமா? நெயில் பாலிஷ் ரிமூவா. தேவையில்லைன்னா அதை வச்சு நம்ம அழிச்சிடலாம். அப்படியாக்கா? இது போட்டு அழிஞ்சிருமா? உடனே அழிஞ்சிரும். வாவ், சூப்பர்க்கா. மாயா, அப்படின்னா நான் இதை போட்டுக்கிறேன். சரி குடு, நானே போட்டு விடுறேன். ம். ஜில்லுன்னு ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும். எல்லாமே பிராண்டட். தனலட்சுமி, தனலட்சுமி, அக்கா, பெரியப்பா வந்துட்டாரு. ஐயோ. ஏய், ஏன்டா கீழே போட்டு உடைச்ச? நான் உடைக்கலக்கா, கையில இருந்து அதுவா விழுந்துச்சு. இனிமே நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ண முடியாது. என்ன பண்ண போற? தனலட்சுமி, இதோ வரேன்பா. அப்பா வேற கூப்பிடுறாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்பா பார்த்துட்டா பயங்கரமா திட்டுவாரு. திட்ட மாட்டாருக்கா, உன் கையில நெருப்பு வச்சு பொசுக்கிடுவாரு. டேய், பயமுறுத்தாதடா. எதுக்கு இப்படி பயப்படுற? நான் வேணும்னா போய் உங்க அப்பா கிட்ட சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நீ போன அவ்வளவுதான், என்ன கொன்னே போட்டுருவாரு. நானே போறேன், நானே போய் சமாளிக்கிறேன். டேய் அப்போ நீயும் என் கூட வாடா. நீ வந்து என் பக்கத்துல மட்டும் நில்லு போதும், எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். சரி.
என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா. கையில என்ன? எதுவும் இல்லப்பா. பின்ன எதுக்கு கைய பின்னால வச்சிருக்க? எங்க காட்டு. தனலட்சுமி, கைய காட்டுன்னு சொன்னேன். பெரியப்பா பெரியப்பா இது பாருங்க. இது ஒரு நிமிஷம். ஒண்ணும் இல்லையே. அதான் ஒண்ணும் இல்லையே. அப்புறம் ஏன் பின்னாடி கைய கட்டிட்டு நின்ன? அது அந்த உனக்கு எல்லா விஷயத்திலயும் பயம். எதுல பயம் இருக்கணுமோ அதுலதான் இருக்கணும். புரியுதா? அது பயம் இல்ல பெரியப்பா, மரியாதை இல்லக்கா. உன் கையில என்ன இருக்கு? என்னோட ப்ராக்ரஸ் கார்டு உங்கள்கிட்ட காட்டலான்னு கொண்டு வந்தேன். சரி இரு. தனலட்சுமி, இது கோயில் பிரசாதம். தொட்டு கும்பிட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடு. தொட்டு கும்பிட்டுக்கோ. பெரியப்பா இங்க பாருங்களேன். பாத்து எங்க? வெரி குட். தேங்க்ஸ் பெரியப்பா. டேய், பெரியப்பா இது போன வருஷத்து ப்ராக்ரஸ் கார்டு. ஐயோ, அவசரத்துல மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். புது கார்டு எடுத்துட்டு வரேன். இப்படிக்கா நம்ம ஐடியா? நீ என்ன காப்பாத்த வந்த தெய்வம்டா.
டாடி, உங்களுக்கு நான் வேணானா எனக்கும் நீங்க தேவையில்லை. என்னங்க நீ? எனக்கு வேண்டாம்மா. என்ன அண்ணி, எங்கேயோ காட்ட வேண்டிய கோவத்திலும் மத்த மேல காட்டுறீங்க போல இருக்கு. எனக்கு என்னமா கோவம்? நான் கோவப்பட்டு அப்படியே இந்த வீட்ல தலகிலா மாற போகுதா என்ன? ஆமா, போற போக்க பார்த்தா அந்த மாயா இந்த வீட்லயே செட்டில் ஆயிடுவா போல இருக்கே. எப்படி சொல்ற? நேத்துல இருந்து நானும் பாக்குறேன், அவ ரொம்ப ஜாலியாவே இருக்கா. நீங்க அதை கவனிக்கவே இல்லையா? இருக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு அவ ஆட்டோன்னு பாக்குறேன். அண்ணி, தயார் சொல்லப்படுறதுலாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல அங்க பாருங்க. ஏய் மாயா, நில்லு. உனக்கு போட்டுக்க வேற துணியே இல்லையா? இப்படி கிழிஞ்சு போனதை போட்டு சுத்திட்டு இருக்க. லூசுங்க. இது பாரு, மாமா வர நேரம், போய் அதெல்லாம் கழட்டி போட்டுட்டு கிழியாத பேண்டா போய் போட்டுட்டு வா போ. ஹலோ, இது ஃபேஷன், இப்படிதான் இருக்கும். முன்ன பின்ன பாத்திருந்தா தானே தெரியும். நாட்டு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு 4 செவத்துக்குள்ளேயே இருந்தா ஃபேஷனை பத்தி என்ன தெரியும்? ஸ்டூபிட் ஃபோக்ஸ். ஏய், மரியாதையா பேசு. நீ திட்டுறது எங்களுக்கு புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஓ, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போ எனக்கு சந்தோஷம்தான். உங்களுக்கு எதுவுமே புரியலங்கிறது தான் எனக்கு கவலை. பாத்தீங்களா அண்ணி, எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்னு? முதல்ல உன்னைய சொல்லணும். நான் பேசாம தயிரை சிலிப்பிக்கிட்டு இருந்தேன். அவளை கூப்பிட்டு காமிச்சு இப்ப வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு இவளை இப்படியே விட்டுற முடியுமா அண்ணி? வாங்க, ஜானகி அக்கா கிட்ட இத போய் இப்பவே சொல்லி ஆகணும். ஆமா, வா. டேய் டப்பா, என்னம்மா? டேய் ஜானகி நீ எங்கடா? அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? மாயா எங்களை ஸ்டூபிட்னு சொல்லி திட்டுறாடா. அப்புறம் இன்னும் நீ ஏதோ சொன்னாலே, என்ன? ஃபோக்ஸ், ஸ்டூபிட் ஃபோக்ஸ்னு சொன்னான். வர வர அவளுக்கு கொழுப்பு அதிகமாயிட்டே போகுது. அமெரிக்கால இருந்து வந்தா அவ என்ன வேணா பேசுவாளா? எங்க அவ? அவ அந்த பக்கம் தான் போனா. வா 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 பார்வதி. வரா பாரு. ஏய் நில்றி, என்னடி நினைச்சிட்டு இருக்க? எங்க அம்மாவையும் அத்தையையும் ஸ்டூபிட் ஃபோக்ஸ்னு சொன்னியாமே. சாரி, உன்னையும் சேர்த்து சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். Bunch of folks. ஏய் சீனு, சீனு வேணாம்பா, வேண்டாம். சும்மா இரு. அவளை அடிச்சிட்டனா அப்புறம் அதுவே பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. ஓ, அத வேற செய்வானா உங்க பையன்? அதையும் தான் பார்க்கலாமே. எங்க கை வைக்க சொல்லுங்க பாப்போம். எங்க பார், அமெரிக்கால நான் பிளாக் பெல்ட்டடா. வா வா வாடா, வா. ஏய், அவ்வளவுதான் சொல்லுவேன், சொல்லிட்டேன். இன்னும் சொல்லவே இல்லையேடா. பாத்தியா சீனு, பேச்சுக்கு பேச்சு எப்படி பேசிட்டு இருக்கானு? ஏய் சீனு, இவ போட்டிருக்கிற பேண்ட பாருடா, எப்படி கிழிச்சு தொங்குது பாரு. இத சொல்ல போய் தான்டா இவ்ளோ பிரச்சனை பண்றா. இவங்கிட்ட சொன்னா மட்டும் இதெல்லாம் ஃபேஷன் ட்ரெண்ட்னு இவனுக்கு புரியவா போகுது? இவனே ஒரு டப்பா. கேவலமா இருக்கு. இது ஒரு ட்ரெண்ட்னு சொல்லிட்டு போட்டுட்டு திமிரா திரியறா. இரு வச்சுக்கிறேன்.